சென்னை எழும்பூரில் விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழக விவசாய சங்கத்தினர் பேரணியாக சென்றுள்ளனர். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக விவசாய சங்கத்தினர் விவசாய கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி சென்னை எழும்பூர் பகுதியில் தற்போது பேரணி மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் பரிந்துரையை அமல்படுத்த தற்போது இந்த பேரணியில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தற்போது தமிழக விவசாய சங்கத்தினர் எழும்பூர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது தமிழக விவசாய சங்கத்தினர் எழும்பூர் பகுதியில் பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது தமிழக விவசாய சங்கத்தினர் எழும்பூர் பகுதியில் பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் களத்திலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் குணசுந்தரி. வணக்கம். தற்போது தமிழக விவசாய சங்கத்தினர் பேரணியை முன்னெடுத்துள்ளனர். அவர்களின் கோரிக்கை என்ன? இதுகுறித்த விரிவான விவரங்களை பதிவிடுகிறார். வணக்கம் வருண்யா. சென்னை எழும்பூர் லாங்ஸ் தோட்ட சாலை சந்திப்பில் தற்பொழுது தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் 200க்கும் மேற்பட்டவர்கள் தற்பொழுது பேரணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் வைக்கும் முக்கிய கோரிக்கைகள் அனைத்து விவசாய கடன்களையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். அதே போன்று அண்ணல் டாக்டர் MS சுவாமிநாதன் பரிந்துரைகளை முழுவதுமாக அமல்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் 4000, கரும்பு டன்னுக்கு 6000, கொப்பரை தேங்காய் கிலோவுக்கு 300 என்ற குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்க வேண்டும் உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது இந்த பேரணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், அதாவது இந்த பேரணியின் முக்கிய கோரிக்கையாக, அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக தேர்தல் வாக்குறுதி என்பது அளிக்கப்பட்டது. அந்த தேர்தல் வாக்குறுதியில் முக்கியமாக விவசாயிகளுக்கான வாக்குறுதியாக 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள அந்த பயிர்க்கடன் என்பது அதாவது 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு தள்ளுபடி என்பது செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் அதற்கு மாறாக முழுவதுமாக அந்த விவசாய பயிர்க்கடன் என்பது தள்ளுபடி செய்யப்படாமல் குறைந்தபட்சமாக பயிர்க்கடன் என்பது தள்ளுபடி என்பது அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் தான் தற்பொழுது இந்த ஒரு முக்கிய கோரிக்கையையும் வலியுறுத்தி, அதே போன்று இதற்கு மேலாக 21 அம்ச கோரிக்கைகளையும் வலியுறுத்தி தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தில், குறிப்பாக இந்த பேரணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பேரணியை பொறுத்த வரைக்கும் எழும்பூர் லாங்ஸ் தோட்ட சாலையில் இருந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் வரைக்கும் இந்த பேரணியில் ஈடுபடுவதற்காக தற்பொழுது இந்த பகுதியில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாயிகள் இந்த இடத்தில் குவிந்திருக்கிறார்கள். அதே போன்று இவர்கள் வைக்கும் இன்னும் பல கோரிக்கை என்னவென்றால், அதாவது உரம் என்பது தற்பொழுது விலை என்பது அதிகரித்துள்ளது, அதனை சரி செய்ய வேண்டும். அதே போன்று பயிர் காப்பீட்டு திட்டத்தை எளிமையாக்கி இழப்பீட்டை உடனடியாக வழங்க வேண்டும். அதே போன்று பயிர் சேதங்களுக்கு விரைவாக நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை தற்பொழுது வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் தற்பொழுது இந்த சங்கம் சார்பாக பேட்டி அளித்த போது இவர்கள் குறிப்பிட்ட விஷயம் என்னவென்று பார்த்தோமானால், குறிப்பாக தற்பொழுது அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பில் அறிவித்த அந்த பயிர்க்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படவில்லை என்றால் நாங்கள் வருகின்ற அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது நாங்கள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என்றும் தற்பொழுது எச்சரிக்கை என்பது விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக உடனடியாக பயிர்க்கடன் என்பது முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது விவசாயிகள், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வருண்யா. குணசுந்தரி, விவரங்களுக்கு நன்றி.